மிதுனம் வேலையில் ஏங்கி தவித்த காலம் எல்லாம் மாறுதுங்க. படாத கஷ்டம் பட்டாச்சு. நிறைய பேத்துக்கு வேலை இல்லாமல் தத்தளிச்சாங்க. வேலை ஏன்டா போகிறவனால தினமெல்லாம் பிரச்சனைன்னு அனுபவிச்சது இந்த மிதுனம் தான். இந்த மிதுனத்துக்கு பார்த்திங்கன்னா, சார் உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லைன்னு பிரச்சனை இருந்தால் தான் முதல்ல வேலை செய்யும் இடத்துல அங்கீகாரம் உண்டு, தொந்தரவு கொடுத்தவர்கள் விலகுவார்கள், மேலதிகாரிகளும் உங்களுக்கும் உறவு வலுப்பெறுகிறது. நீங்கள் செய்கிற வேலை அங்கீகாரம் நிச்சயமாக உண்டு. இந்த ராசி அன்பர்கள் நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணாங்க. சார் 1 மார்க்கில் போச்சு, அரை மார்க்கில் போச்சு, இப்படி போனது. இப்போ கேள்வி உங்களுக்கு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் என்னென்னா, கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் அதில் பேங்க் வேலையா, டிஎன்பிசியா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபா, இல்லை ரயில்வேஸா, இல்லை ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி தான். இதை தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் ட்ரை பண்ணாலே நல்லாயிருக்கும். என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவாங்க. கடைசியில் இப்போ தான் புரிதல் ஏற்படும். அப்போ கால விரயத்தை குறைக்க உங்களுக்கு அமைப்பு என்ன? குறிப்பாக உங்கள் ஜாதகத்தில் குரு வலுத்திருக்கு, சுக்கரன் வலுத்திருக்கா, பேங்கிங் செக்டர் போயிருங்க. செவ்வாய் வலுத்திருக்கா, விஓஓ எக்ஸாம் எழுதுங்க. ராகு கேது வலுவாக இருந்தால் ரயில்வேஸ் எக்ஸாம். இதே 3ஆம் இடமும் சூரியன் செவ்வாய் வலுத்திருந்தால் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ். இப்படி சூட்சம ரகசியம் இருக்குங்க. இதை தெரியாமல் பொதுவாக போகக்கூடாது.